ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த மாதத்தில் அவருடைய நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை கர்த்தர் நமக்காக திறப்பாராக. இந்த மாதம் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு மாதமாய் அமைவதாக. இந்த மாதம் நாம் போகிற இடத்திலும் வருகிற இடத்திலையும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்ம இந்த மாதம் வெற்றியாய் நடத்த போகிறது. நாம் நெடுநாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கைகூடி வர பண்ணுவாராக. கர்த்தர் இந்த மாதத்திலே எங்கேயாவது ஒரு 3 இடத்திலேயாவது நம்முடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவாராக. இந்த மாதம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அந்த ஆயுதம் முறிந்து விழுகிறதை நம்முடைய கண்கள் இந்த மாதம் பார்ப்பதாக. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த மாதம் நம்மை மேன்மைப்படுத்துவாராக. இந்த மாதம் ஆண்டவர் நம்மை வெற்றியாய் நடத்த போகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு இந்த மாதம் அவருடைய பொக்கிஷ சாலை எனக்காக திறக்க போகிறது. ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். வேதத்திலே பர்த்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த குருடனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனுக்கு முன்பாக பின்பாக அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். வழக்கமாக 2 குருடாக இருக்கிற இல்லைனால் மற்ற இடத்துல கையேந்தி இந்த பிச்சை எடுக்கிறவர் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் க்ரௌட் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாகும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு தருவாங்க, நம்ம இன்னும் சத்தமாக கூப்பிடுவோம், நிறைய க்ரௌட் இருக்குது. அதனால் இந்த முடியாதவர்கள் இந்த பிச்சை அப்படி எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரௌடு உள்ள இடத்துல அவங்க நிற்பாங்க. காரணம் என்னன்னா நிறைய பேர் உதவி செய்வாங்க. அவங்களுடைய உதவி ஒரு 10 பேர் 1 ரூபா, 10 பேர் 10 ரூபா கொடுத்தா நமக்கு இன்னைக்குள்ள செலவு ஆகுமே அப்படின்னு போய் நிற்பாங்க. ஆனால் இந்த பர்த்திமேயு என்கிற இந்த குருடன் சுற்றி அத்தனை 1000 ஜனங்கள் இருந்தாலும் அவர்களிடத்துல யாரிடத்துலையுமே எதையும் எதிர்பார்க்கல. ஆனால் அவனுடைய சிந்தை முழுக்க ஒரே ஒருத்தரை மட்டும்தான் சார்ந்திருந்தது. ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்க வேண்டும், நான் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபிக்ஸடாக இது அவ்வளோதான், அதை ஃபிக்ஸ் பண்ணி தேவனிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடி. அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தில், நம்முடைய வளர்ச்சியில், நம்முடைய மேலே நம்ம வளருகிறதுல எல்லாத்துலேயுமே ஒரு மைண்டை ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதுங்க. அப்படின்னா இந்த பக்கமும் திரும்பவே கூடாது. இத்தனை பேரை பார்த்த உடனே அவ்வளோதான், நாளைக்கு அற்புதத்தை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கல. ஒரே ஃபிக்ஸடு, இன்றைக்கு நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன், அவர் எனக்கு விடுதலை தரப்போகிறார். என்னை சுற்றி இருக்கிற 1000 பேர் எனக்கு உதவி செய்கிறதை நான் விரும்பவில்லை. எனக்கென்று ஒன்று தேவை, இது பிச்சை எடுப்பதல்ல, அது என்னுடைய கண்களுக்கு ஒரு சுகம் உண்டாவது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஒன்றை தீர்மானிக்கணும். உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய லக்கு என்ன, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டால் நம்ம நிறைய பேர் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் தெரியலன்னு சொல்லலாம், அது எனக்கு தெரியல, கர்த்தருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அவருக்குள்ள வேறூன்ற செய்ததற்கு பிற்பாடு நம்ம அப்படி செய்யவே கூடாது. ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு தரிசனத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு நேராக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க. உங்களுக்கு முன்பாக அந்த தரிசனம் இருக்கிறதுனால அந்த தரிசனத்திற்கு நேராக ஓடுவீர்கள். நிச்சயமாய் ஒரு நாள் அந்த தரிசனம் உங்கள் கண்களுக்கு முன்பாக வெற்றியாய் நடக்கும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, சொப்பனத்தை பார்த்த உடனே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், ஆண்டவர் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட என்னை அதிகமாய் தெரிந்து கொள்கிறார். அதனால தான் போத்திபாருடைய வீட்டிலிருந்து அவனுக்கு தண்டனை கிடைக்கும் போது கூட அதை குறித்து அவன் கவலைப்படலை. போத்திபாருடைய வீட்டிலே வேதம் சொல்கிறது, அந்த வீட்டில் இருக்கிற காரியத்தை எல்லாம் அவ்வளோ நேர்த்தியாய் செய்தாராம்.
எப்படி செய்ய முடிஞ்சிருச்சு? உள்ளுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குது. இல்லை, ஆண்டவர் என்ன தரிசனத்துக்கு நேராய் கொண்டு போகிறார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் எப்படி தயவு கிடைச்சிருச்சு? இவன் மேலே வந்து ஒரு அபாண்டமான ஒரு பழி செய்யாத ஒரு காரியம், அதுவும் போத்திபாருடைய மனைவியின் மேலே கை வச்சான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவன் மேலே இருக்குது. அவனுக்கு பிழைப்பதற்கு வழியே இல்லை. ஆனாலும் என்ன சொல்றாருன்னா, பான பாத்திரக்காரனை பார்த்து, நீ ராஜாவினிடத்தில் போகும்போது இந்த இடத்துல நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்று நீ சொல்லணுன்றார். காரணம் என்னன்னா, கண்டிப்பாக என்னுடைய தரிசனம் அது நிறைவேறும். நான் நம்புகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்தை இந்த மாதத்தில் அதற்கு நேராய் ஆண்டவர் உங்களை நகர்த்தி கொண்டு போகிறார். நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நகர்த்த கர்த்தர் ஆரம்பிக்கிறார். தரிசனத்திற்கு நேராய் கர்த்தர் நகர்த்த ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த லட்சியத்திற்கு நேராய் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை நகர்த்தி அந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை அழகு பார்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே, ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு நோக்கம், என்ன வந்தாலும், எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் நான் உங்களை கண்டிப்பாக விட போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் நம்ம எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்னன்னா, ஃபிக்ஸட். அப்படியே அதான், போகும் வழியை மூடன் அறியாததுனால் அவன் நிறைய பேருக்கு தொல்லையா இருப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். எத்தனையோ பேர் பாருங்க, கணவன் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அப்போ எத்தனையோ வரும், கணவனுடைய ரட்சிப்புக்கு விரோதமாக எத்தனையோ வரும். ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இல்லை, என்னுடைய கணவனார ரட்சிப்புக்குள்ள நான் நடத்தாமல் நான் விடமாட்டேன். அது வரைக்கும் நான் உபவாசத்தை நான் கண்டினியூ பண்ணுவேன். வாரம் உபவாச ஜெபம் பண்ணுவேன். 10 வருடங்கள் 5 வருடங்கள் தாண்டி அந்த கணவனார் அவ்வளோ அழகாக ரட்சிக்கப்பட்டு ஊழியமே செய்கிறவராய் மாறிடுவார். அப்போ இந்த மாதம் எந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம், எவ்வளவு நெகட்டிவ் இருக்கலாம், உங்களை சுற்றி எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் உங்கள் மனசு ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு தரிசனத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு உயர்வை ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு வெற்றியை ஃபிக்ஸ் பண்ணணும். இது செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் என்னை எடுத்து கொண்டு போவது இல்லை. இதை என்னை கொண்டே ஆண்டவர் செய்ய போகிறார். நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீங்க அந்த இடத்தினுடைய சிகரத்தை அடையாமல் ஆண்டவர் உங்களை விட போவது இல்லை. இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த வருமானத்தை ஆசீர்வதிக்காமல் உங்களை விட போவது இல்லை. பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கண்டிப்பாக செய்வார். சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்களை கொண்டு ஒரே பிரசங்கத்திலே 5000 பேரை கர்த்தரால் சந்திக்க முடியுமானால், ஒன்றுமில்லாத உங்களை கொண்டும் என்னை கொண்டும், ஓ ஹல்லேலூயா, பெரிய காரியங்கள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு லேசான காரியம். தரிசனத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, தரிசனத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்ற எல்லாவற்றையும் செய்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தரே செய்வார். அந்த தரிசனத்தை ஃபிக்ஸ் பண்ணி வேற எதுலையுமே ஈடுபாடே காமிக்க கூடாது. பாருங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்க அப்படிதான். ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அதற்கு நேராகத்தான் உங்களுடைய எல்லாம் இருக்கணும். ஒரு ஊழியத்திற்காக நான் காலடி எடுத்து வச்சுட்டேன்னா அவ்வளோதான், அதற்கு நேராக தான் நான் இருக்கணும். அதற்கு இடையில என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எத்தனையோ வரும். ஆனால் நம்ம அதில் வந்து கவனம் செலுத்தவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாரும் ஓடுவார்கள். ஆனால் யார் அந்த ஓட்டத்தில் வின் பண்ணுவாங்க அப்படின்னா இச்சையடக்கமாக இருக்கிறவர்கள். ஃபஸ்ட்டெல்லாம் ஓட்டப்பந்தயம் நடக்கும்போது, இப்போ எல்லாம் ட்ராக் போட்டு ஓடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் ஓட்டப்பந்தயம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்குறவங்கள அகைன்ஸ்ட் டீம் இருப்பாங்க. அவங்க தங்களுடைய கைகளில் நிறைய காசுகள் வைத்திருப்பாங்க, தங்க காசுகளை வச்சுருப்பாங்க. ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசுகளை எல்லாம் தூக்கி அதில் வீசுவாங்க. அப்போ இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற நிறைய பேர் இந்த காசு மேலே அவனுடைய கண்ணு போச்சுன்னு வச்சுங்களேன், அவன் வீசுகிற அந்த பணத்தின் மேலே கண்ணு போச்சுன்னா அவங்க இருக்கிற லட்சியத்தை மறந்துடுவாங்க. அவ்வளோதான், அவங்களுடைய ஓட்டம் ஸ்லோ டவுன் ஆகும், இவங்களுடைய ஆட்கள் வின் பண்ணுவாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்களை எப்படி போடணுமாமா, அப்படியே கர்த்தருக்கு நேராய் கடிவாளம் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக தரிசனத்தை மட்டும் முன்னாடி வச்சு நீங்கள் ஓடுங்க. நான் நம்புகிறேன், இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளேயே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறேன். இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது டிஸ்டர்ப் ஆகுறீங்களா?
உங்க தரிசனங்கள் உங்களுக்கு மறக்கப்பட்டிருக்கிறதா? இடையில ஒருவேளை வந்திருக்கிற சில நபர்கள், சில சோதனைகள்னால நீங்க ரொம்ப தளர்ந்து போனீங்களா? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் உங்களை தட்டி எழுப்பி, மறுபடியும் உங்களை பலப்படுத்தி, உங்கள் தரிசனத்தை உங்களுக்கு முன்பாய் காண்பித்து, கர்த்தர் உங்களை அதற்கு நேராய் இந்த மாதம் நகர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள்? இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஏசேக்கிலே நம்மை காப்பாற்றினவர், சித்தனாவிலே நம்மை காப்பாற்றினவர், ரகபோத்திலே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சில சோதனைகளிலிருந்து எழும்புவதே அவருடைய பெரிய கிருபை. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு பிரச்சனையிலே மூழ்கி போகிறார்கள். அவர்களால் வெளியே வரவே முடியல, அவர்களால் ஆறுதல் அடையவே முடியல, அவருடைய துக்கம் மாறவே இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, எத்தனை அவர்களை விட போராட்டம் நமக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, எழும்பி நிற்க பண்ணுகிறார். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதிக்கே தாங்க மாட்டாங்க, ஒரு அவமானத்துக்கு தாங்க மாட்டாங்க, ஒரு சின்ன பிரச்சனைக்கு அவங்க தாங்கவே மாட்டாங்க. ஆனால் நமக்கு எத்தனை அவமானம், எத்தனை பிரச்சனை, எத்தனை வியாதிகள். ஆனால் இது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கத்த தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இது எதனாலே உண்டானதல்ல, கர்த்தருடைய பலத்தினாலே உண்டானது, நம்முடைய பலத்தினாலே உண்டானது அல்ல. பாருங்க, அந்த வாரம் தான் ரொம்ப சோர்ந்து போய் வந்துடுவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே வாழவே வேண்டாண்டா, இதுக்கு மேலே யாருக்குமே எதுவுமே நம்ம செய்யவே கூடாதா, போதுண்டா அப்படின்றது மாதிரி நம்ம வருவோம். வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ எதுக்கு சோர்ந்து போற அப்படின்னு அவருடைய வார்த்தையினால் அவ்வளோ அழகாக உற்சாகப்படுத்துவார். இங்கே வரும்போது துக்கத்தோடு வருவோம், ஆனால் வார்த்தையை கேட்ட உடனே போகும்போது பலத்தோடு போவோம். இது உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் கிடைக்கவே கிடைக்காது. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்மளோட பேசுகிற ஆண்டவர். வேதம் சொல்கிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உலகத்தானுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. உலகத்தானுக்கு அந்த ஒரு சைடு மட்டும்தான், அவங்க பேசுறது மட்டும்தான் போகும், அவங்க கஷ்டம் மட்டும்தான் போகும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. அவங்க பேசுகிறது மட்டுமல்ல, எதிர்முனையிலிருந்து அதற்கான ஆன்சரை, அதற்கான பதிலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய். ஹல்லேலூயா. அவருடைய வேளை இந்த மாதம் நிச்சயம் வரும். ரொம்ப அழகான ஒரு பாடல், ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் அவர் என்னை பயன்படுத்தி விடுவார். வேதம் சொல்கிறது, கானா ஒரு கல்யாண வீட்டிலே அவ்வளவு நேரமும் அந்த தண்ணீரை நிறைய ஜனங்கள் பார்த்தார்கள். எப்படி தான் பார்த்தாங்கன்னா, அதை தண்ணீராக தான் பார்த்தாங்க. அது அவங்க கண்ணுக்கு முன்னாடி தண்ணி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய தொடுதல் அங்கே வந்ததுக்கு பிற்பாடு, ஆண்டவருடைய வார்த்தை வந்ததற்கு பிற்பாடு, அத்தனை நாட்களும் அவங்க பார்த்த அந்த தண்ணி திராட்சரசமாக மாறிடுச்சு. நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரையிலும் உங்களை சாதாரணமான ஒரு தண்ணியை போல பார்த்துருக்கலாம், இதுவரையிலும் உங்களை பார்த்த விதமே வித்தியாசமானதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய அழைப்பு உங்கள் மேலே வரும். அதற்கு பிறகு அவர்கள் உங்களை விசேஷமானவர்களாய் பார்ப்பார்கள். ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாக பார்க்க வைப்பார். ஆண்டவர் மகிமையாக பார்க்க வைப்பார். சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், தொட்டு பார்ப்பாங்க. என்ன, இதுவரைக்கும் தண்ணி தான் நம்ம பார்த்தோம், தண்ணி மாதிரி தானே இருந்துச்சு, தண்ணியை தானே ஊற்றணும், ஆனால் இது எப்படி திராட்சரசமாக மாறிடுச்சு. நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் உங்களை சாதாரணமாய் பார்த்த நிறைய பேருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஸ்பெஷலாய், உங்களை விசேஷமானவர்களாய், வெறும் தண்ணீராய் பார்த்த அவர்கள் உங்களை திராட்சரசமாய் பார்க்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்புறவங்க ஆமேன் சொல்லுகிறார்கள். ஆமேன். உங்களை சாதாரணமாய் பார்த்தவர்கள், உங்களை வெறுமையாய் பார்த்தவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள், ஸ்பெஷலாய் பார்க்க போகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. ஆமென். மேல வைத்திருக்கிற திட்டம், தாவீதின் மேல வைத்திருக்கிற திட்டங்கள், நெகேமியா மேல் வைத்த திட்டங்கள், அது ஆண்டவர் அவங்க மேல வச்ச திட்டம் நிறைவேறாதபடி எத்தனையோ தடைகள் வந்துச்சு, எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது, நான் ஆராதிக்கிற தேவன்
நான் ஆராதிக்கிற தேவன் அவர்கள் மேல் வைத்த திட்டத்தை எந்த மனுஷனாலும் முறியடிக்க முடியல, எந்த ராஜாவாலும் முறியடிக்க முடியல, கூட பிறந்த சகோதரர்களால அந்த திட்டத்தை முறியடிக்க முடியல. கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடித்தார். அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு அவர் என்ன செய்ய நினைத்தாரோ, செய்ய நினைத்ததற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் இந்த மாதம் உடைகிறது. ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போதே நமக்கு விரோதமாய் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற விடாதபடி தடுக்கிற தடைகள், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். அந்த தண்டை பின்தொடர், அந்த தண்டை பின்தொடர், அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய், அந்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவர். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அவர் உயரமும் உன்னதமான இடங்களிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் பொய் உரையாத தேவன், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் சொல்லோ, உயரமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆடோ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கைகளை மேல சத்தமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவா உள்ளவர் சேரக்கூடா ஒழி. சத்தமா பாபாது சொல்லுங்க, உள்ளவர் சேரக்கூடா ஒழி வாசம் செய்வர், வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவேவும் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவேவும். இப்ப கையை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்ல 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 ஆண்டவர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. முழு பலத்தோடு சேனைகளே பரிசுத்தர் பரிசுத்தர்
கேட்கட்டும். Praise Jesus. Yes, praise. சொல்லுவோம் சேனைகளின் கர்த்தர். நாதாரம். ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வஞானியே. இந்த மாதம் என் குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே, என் வேலையிலே, ஓ சர்வஞானியே. திரும்ப திரும்ப கிரகிக்க முடியா சர்வஞானியே. உம்மை ஆராதிப்பேன் பரிசுத்தரே. படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே. படைத்தவரே சத்தமாய் ஆராதனை. ஓ ஹalleluya. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல் ஆமென் ஆமென். அப்படியே அப்படியே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை கிருபை கிருபை. உம்முடைய மகிமை இந்த மாதத்தினுடைய முதல் நாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. முழு பலத்தோடு கரங்களை தட்டி. இதுவரையிலும் நடத்தினவர், இதுவரையிலும் நடத்தினவர், இதுவரையிலும் நடத்தினவர். என்னை ஆச்சரியமாய் நடத்துகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்திற்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் மாறுவதாக உங்க கிருபை கரங்களிலே முழுவதுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனையிலே என்னோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் கத்த நடத்துவாராக. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட தரையிலே விழாதபடி அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அப்படியே நமக்கு நிறைவேற்றுவாராக. விசேஷமாக இந்த மாதத்திலே நமக்கு அநேக நிகழ்ச்சிகள் இருக்கிறது. வருகிற திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு 21 நாட்கள் நம்முடைய அப்படின்னா ஒரு ஃபேமிலி ப்ரேயர், ஒரு டீம் ப்ரேயர், குழு ஜபம் என்கிற ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் 3 பேர் சேர்ந்தால் ஒரு குழு. வாலிபர்கள் 3 பேர் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், ஆண்கள் 3 பேர் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், பெண்கள் அதே போல் ஒரு 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா ஃபேமிலியாக சேர்ந்து 4 பேர் 5 பேர் ஜெபம் பண்ணலாம். அதே போல் 21 நாட்களும் இந்த ஜெபத்தை நம்ம வைத்திருக்கிறோம். முடிந்த வரைக்கும் திருச்சபையிலே வந்து குடும்பமாய் ஜெபம் பண்ணி டீமாய் ஜெபம் பண்ணி இங்கே வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அகைன் உங்களுக்கான ஜெப குறிப்புகளை தருவார்கள்.
அதெல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஃபேமிலியாக ஜெபிக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த 21 நாள் முடிந்த உடனே அவர்களுக்காக சில காரியங்களை நாங்கள் கொடுக்க ஆசைப்படுகிறோம். அதனால் முடிந்தவரை நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நாளைய தினத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களையும் உங்களுக்கு ஜெப குறிப்புகளை அனுப்பி உங்களை இந்த டீமோடு சேர்த்து உங்களை இந்த ஜெபத்தில் வழி நடத்துவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. இரண்டாவதாக வருகிற 17, 18, 19, 20 ஆகிய 4 நாட்களும் நம்முடைய சபையிலே நற்செய்தி கூட்டங்கள், கடைசி கால செய்தி. அருமையான சகோதரர் MD ஜெகன் அவர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். 19ஆம் தேதி கனெக்ட் 25 அப்படின்னா வாலிபர்களுக்கான ஒரு வாலிபர் கூட்டம் காலையில் 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ள உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்காக கர்த்தர் செய்வாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதம் ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நம்ம ஒரு தரிசனத்தை, ஒரு லட்சியத்தை, ஒரு விஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு நேராய் ஓடுவதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. வழியில் எந்த இடர்கள் வந்தாலும் அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய தரிசனம் மட்டும் உங்களோடு இருக்குமானால் நிச்சயம் அந்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். வேதத்தை திறந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். ஆமென். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ரொம்ப பரிச்சயமான, நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இப்படி ஒரு கொடிய ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் விடாய்த்து போனார்கள். வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு பலன் அற்று போகும் மட்டும் அழுதார்கள். அவனுடைய குடும்பம் இல்லை, அவனுடைய பிள்ளைகள் இல்லை, அவனுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது. அப்போ ஏறக்குறைய எல்லாருமே ரொம்ப நொந்து போய், இனி வாழ்க்கை இல்லை, இனி குடும்பம் இல்லை, நம்ம என்ன செய்வோம் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப எல்லாரும் ரொம்ப விடாய்த்து போய் கடைசியில் அத்தனை பேரும் தாவீதின் மேல ரொம்ப கோபம் கொண்டு கல்லை எடுத்து, இல்லை நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அத்தனை பேருடைய எதிர்ப்பு. இழந்தது அவர்கள் மட்டும் இல்லை, இவரும் இழந்திருக்கிறாரு, இவருடைய குடும்பத்தை இழந்திருக்கிறாரு, பிள்ளைகளை இழந்திருக்கிறாரு. ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா? அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சோர்ந்து போகலாம். ஒருவேளை இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீதான் அப்படின்னு நம்மை பார்த்து குற்றம் சுமத்தலாம். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், அவ்வளவு சோர்வு இருந்தாலும், முதல்ல எழும்ப வேண்டியது யார் தான் எழும்பணும் அப்படின்னா, நீங்க தான் எழும்பி நிற்கணும். நீங்க தான் தைரியப்படுத்தணும், நீங்க தான் உங்களை உற்சாகப்படுத்தணும். நீங்க படுத்துட்டீங்க, நீங்க உட்கார்ந்துட்டீங்க, நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடு இருக்கிற குடும்பத்தையும் உங்களோடு இருக்கிற டீமையும் கண்டிப்பா உங்களால பலப்படுத்தவே முடியாது. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை, நான் எப்படி எழும்ப முடியும், இத்தனை பேரும் என்னதான் குற்றப்படுத்துறாங்க, நான் தான் காரணம்ன்றாங்க, இந்த கடனுக்கு நான் தான் காரணம், இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், இந்த சண்டைக்கு நான் தான் காரணம், எல்லாரும் என்ன அப்படி ப்ளேம் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குது, என்ன எல்லாரும் அமுத்துறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவர்களை அமுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, பிடிப்பேனா? உடனே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ பிடிப்பேன்னு மட்டும் சொல்லல, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்
நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்று கொள்ளுவீர்கள். உங்கள் கைவிட்டு போனதை ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்ட அந்த ஆசீர்வாதம், உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், உங்களுடைய கை நழுவி போன அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீங்க இழந்த அந்த பிசினஸை ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்க இழந்த அந்த ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்க இழந்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்க இனி கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்ன அந்த குடும்ப சமாதானத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். எந்தெந்த காரியமெல்லாம் திரும்ப அப்படி வருமா, திரும்ப அப்படி வருமா, மறுபடியும் அதை நான் பெற்றுக்கொள்வேனா, மறுபடியும் அந்த காரியம் நடக்குமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பல விஷயம் யோசிச்சது அப்படிதான். மறுபடியும் மேளவாள சத்தியம் கேட்குமா, மறுபடியும் ஒரு களிப்பின் சத்தம் கேட்குமா? ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற பெரிய வாக்கு தத்தம், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இன்னைக்கு அந்த ஆண்டவர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். கலங்கவே வேண்டாம். மறுபடியும் அந்த சந்தோஷம் உங்களுடைய வீடுகளிலே உண்டாயிருக்கும். மறுபடியும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்கள். தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஒன்று கூட அவன் இழக்கவில்லை. ஒன்றை கூட அவர்களால் பறித்து கொள்ள முடியவில்லை. காரணம், எனக்குரிய ஆசீர்வாதம் யார் பிடுங்கி கொண்டாலும் அவருடைய கையிலே பத்திரப்படுத்துவதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேலே உயர்த்தி நான் நம்புறேன். இந்த மாதம் சகலத்தையும் எனக்கு ஆண்டவர் திரும்ப தரப்போறார். என் பிள்ளை இழந்ததை கர்த்தர் தரப்போறார். என் கணவனார் இழந்ததை ஆண்டவர் திரும்ப தரப்போறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இழந்ததை திரும்ப தரப்போறார். நீங்க சொல்ற வார்த்தை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். சொல்லுங்க, சொல்லுங்க முழு பலத்தோடு, முழு பலத்தோட. இல்லை, இழந்த குடும்பத்தை ஆண்டவர் திரும்ப தரப்போறார். எத்தனை பேர் சொன்னாலும், எத்தனை பேர் சொன்னாலும் ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஓவர்டேக் பண்ணி ஆமேன் முன் செல்வீர்கள். தாவீது எப்படி முன் சென்றானோ அதே போல இந்த மாதம் ஆண்டவர் என்னை முன் செல்ல வைக்கிறார். முன் செல்ல வைக்கிறார். ஓவர் கம் பண்ணி என்னை முன் செல்ல வைக்கிறார். தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. இதில் ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தியரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தியரோ என்றால் இஸ்ரேலுக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டரித்தார்கள். இன்னொரு விஷயம் கூட அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே ஆமென். 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் 29. அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே, கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுல என்ன சம்பவிக்கிறது அப்படின்னு சொன்னா, தாவீது தன்னுடைய ஜனங்களை தன்னோடு கூட்டிட்டு எப்ப எழும்புறார் அப்படின்னா, அதிகாலையிலே தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்தில். அப்படின்னா இவர் எழும்பினது லேட்டா அல்ல, இவர் காலதாமதமாய் அல்ல, அதிகாலையிலே காலையிலே எழும்பி
பொழுது விடுகிற நேரத்தில் அந்த பிரயாணத்தை தொடர்ந்துட்டு போறாங்க, அந்த வெற்றியை அடைவதற்காக தொடர்ந்து போறாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஆனா சத்துரு அதற்கு முன்னாடியே வந்து இவர்கள் போய் அந்த இடத்தை அடைவதற்குள்ள வேதம் சொல்லுகிறது சிக்லாக்கை அவர்கள் கொள்ளை அடித்தார்கள். அப்போ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுக்க போகிறார். இந்த மாதம் நமக்கு திரும்ப கிடைக்க போகிறது. எது நமக்கு திரும்பி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, சத்துரு முந்தி கொண்டதை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் 1 ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அநேகர் முந்தி கொண்டதை நான் உனக்கு திரும்ப தருவேன். நீங்கள் இந்த தாவீதை போல ஒருவேளை நீங்கள் முன்னாடியே ஓடி இருக்கலாம். நான் முன்னாடி தான் பிரயாசப்பட்டேன், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் இதை கற்றுக்கிட்டேன், அவங்க செய்யறதுக்கு முன்னாடியே நான் இதை ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அத்தனை முயற்சி எடுத்தோம், அத்தனை பேருக்கு முன்பாக நீங்கள் பிரயாசப்பட்டோம். நீங்கள் ஒருவேளை பின்தங்கிய நிலைமையில இருக்கலாம், ரொம்ப லேட்டா இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கெல்லாம் வேகமா கிடைச்சிருச்சு, அவங்களுக்கெல்லாம் உடனே கிடைச்சிருச்சு. எனக்கு பின்தங்கி, எனக்கு லேட்டா, எனக்கு இன்னும் கிடைக்கல, என்னுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருடைய கையில வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த மாதத்திலே முதலாவதாக வாக்கு கொடுக்கிறார், என்னதான் சத்துரு உங்களை முந்தி போய் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டாலும், முந்தி அவன் அந்த காரியத்தை செய்தாலும், இந்த மாதம் தேவன் வாக்கு கொடுக்கிறார், அவன் முந்தினதை குறித்து கவலைப்பட வேண்டாம், அவன் முன்பாக போனதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஜெயத்தை கொடுக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார், உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். சத்துரு முந்தி கொண்டு கொள்ளையாடினதை, சத்துரு முந்தி கொண்டு செய்த அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் முந்தி கொண்ட காரியத்தை அவன் அல்ல, நீங்கள் அதற்கு முன்பாகவே இந்த மாதம் போய் கர்த்தர் அதை சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைப்பேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். நம்பர் 1, முதலாவதாக எதை திருப்பி கொண்டான் என்றான், சத்துரு முந்தி கொண்டதை அவன் திருப்பி கொண்டான். யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே பானபாத்திரக்காரன் வேதம் சொல்கிறது, முந்தி இவன் ஏற்கனவே ஆல்ரெடி இவன் வெயிட்டிங்ல இருக்கிறான், பல வருடமா இவன் காத்திருக்கிறான், ஒரு வெற்றிக்காக, ஒரு உயர்வுக்காக, ஒரு ராஜாவினுடைய கட்டளைக்காக, வார்த்தைக்காக இவன் ரெடி, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நாளா. ஆனா திடீரென்று ஒருவன் வருகிறான், வந்த உடனே ஒரு சொப்பனம் பார்க்கிறான், அந்த சொப்பனம் அப்படியே நடந்து அவன் முந்தி கொள்ளுகிறான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் அது கிடைக்குது. அப்ப அவனுடைய மனது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பானபாத்திரக்காரன் முந்தி கொண்டது வெறும் பானபாத்திரக்காரன் போஸ்டிக்கு மட்டும்தான். ஆனா ஆண்டவர் இவனை பின்பாக புறப்பட பண்ணினது எதற்காக அப்படின்னா, அவர்கள் நினைத்ததை விட, இவன் நினைத்ததை விட ஒரு உயரமான இடத்திற்காகத்தான் கர்த்தர் யோசேப்பை பிந்தி புறப்பட பண்ணினார். நான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை தருகிறேன். ஏன் ஆண்டவரே, பல பேர் எனக்கு முன்பாய் கடந்து போகிறார்கள், நேற்றைக்கு வந்த அந்த நபர் முன்பாய் கடந்து போகிறாங்க, ஏன் எனக்கு இப்படி அனுமதிச்சிங்க? நான் தானே சீனியர், நான் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தானே ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், நீங்க எனக்கு தானே செய்யணும், நீங்க எப்படி அவங்கள முன்னாடி கொண்டு போறீங்க? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர்களுக்கு சாதாரணமான ஏற்கனவே இருந்த அந்த போஸ்டிங் தான், ஏற்கனவே இருந்த அந்த ஆசீர்வாதம் தான். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உன்னை சத்துருக்கு முந்தி புறப்பட பண்ணுவேன், சத்துருக்கு முந்தி உன்னை புறப்பட பண்ணி உன்னை திருப்பிக் கொள்ள செய்வேன். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் முழு பலத்தோட ஆமோதித்து ஆமோதித்து ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் நடக்க போகிறது, உனக்கு முந்தி செல்லுகிறவர்களை குறித்து நம்ம எவ்வளவேனும் கவலைப்படவே வேண்டாம். பிரச்சனையை ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசை, சத்துருவை முந்தி கட்டினாலே ஒழிய
சில நேரத்தில் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே யார் போய் நிற்பா அப்படின்னா பிசாசு போய் நிற்பான். நம்ம செயல்படுறதுக்கு முன்னாடியே பிசாசு போய் செயல்படுவான். ஆனால் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே ஜெபம் பண்ணியிருப்பேனே, இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே நான் ஆயத்தமாக இருப்பேனே, ஆனால் எனக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை போயிருக்குதே. கவலையே பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், யார் முந்தி கடந்து போனாலும் வெற்றி யார் பக்கம் அப்படின்னா என் பக்கம்தான் வெற்றி. சில நேரத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல சுற்றி இருக்கிற இடத்துல யார் முதல்ல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்களோ, இது நியாயம் யார் பக்கத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் சில நேரத்தில் பார்க்க மாட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, யார் முதல்ல வந்து சொல்கிறாங்க, அவங்க தான். அதனால தான் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கலாம். சத்துருவே முன்னாடி கடந்து போனாலும் முடிவு ஜெயம் யாருக்கு கர்த்தர் தந்தார் என்றால் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கையை உயர்த்தி சொல்லலாமா அப்பாவை பார்த்து, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி, முழு பலத்தோட நன்றி அப்பா. சத்துரு முந்தி கொண்டதை கர்த்தர் எனக்கு திரும்பி தருவார். கர்த்தர் எனக்கு சகலத்தையும் திருப்பி தருவார். முந்தி கொண்டதை திரும்பி தருவார். என்னுடைய ஓட்டத்தில் எத்தனை பேர் முந்தி கொண்டாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்கு முன்னே போறதனால் எனக்கு நீர் செய்வீர் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இரண்டாவதாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன்னுடைய தைல கொம்பை எடுத்து தைலத்தினால நிரப்பி பெத்லெகேமனாகிய ஈசாயினுடைய வீட்டுக்கு போய் அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனை நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அப்போ தாவீதின் மேல் இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகம், அவனை தெரிந்து கொண்டது எதற்காக அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து இந்த சிக்லாக்லே உட்கார்வதற்காக அல்ல, சிக்லாக்லே இருப்பதற்காக அல்ல. இந்த சிக்லாக்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இவர் வந்து இந்த சிக்லாக் அப்படின்ற இடத்துல டிராவல் பண்ணிட்டாரு. ஆனால் தாவீது வந்து இந்த இடத்துல உட்காருவதற்கோ இல்லை இந்த இடத்துல ராஜாவா இருப்பதற்கோ அழைக்கப்பட்டவன் அல்ல. இந்த தாவீதின் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன அப்படின்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவா இருக்கும்படி ஆண்டவர் அவனை அபிஷேகித்திருக்கிறார். ஆனா அவர் வந்து சிக்லாக்ல உட்கார்ந்து இருக்கிறார். சில நேரங்களில் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்த ஆண்டவர் வந்து நம்மளை அந்த இடத்தை விட்டு துரத்துவார். பாருங்க, இந்த சிக்லாக்ல வந்து அவங்க ஒண்ணுமே பண்ணாம கொஞ்சம் பொருளை மட்டும் திருடிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா தாவீது தொடர்ந்து சிக்லாக்ல தான் பிரயாணம் பண்ணிருப்பாரு, அங்கே தான் இருந்திருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மொத்தத்தையும் சுட்டெரிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இருந்த எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டாங்க, அங்கே எதுவுமே இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் சில கூட்டை கலைப்பார். சில இடத்துல இருந்து அங்கே நம்ம சர்வே பண்ண முடியாத அளவுக்கு, அங்கே நம்ம பாதுகாப்பாக இருக்காத முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் நிக்கிரகம் பண்ணுவார். நீங்கள் நம்மை விட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை கர்த்தர் எடுக்கும்போது சிலது அந்த இடத்துல நம்ம சமாதானமாக இருக்காதபடி முற்றிலும் நிர்மூலமாக்கும் போது நம்ம பயப்படவே வேண்டாம். எதுக்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்றால், எனக்கு உரிய இடத்திற்கு என்னை கொண்டு போவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு இரண்டாவதாக வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறீர்கள். சகலத்தையும் என்றால் தாவீது திருப்பி கொண்டது என்ன திருப்பி கொண்டான் என்றால், வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஏற்கனவே அவனுக்கு முன்பாக சத்ரு போனது மட்டுமல்ல, இந்த இடத்திலே அவனுக்கு உரிய இடத்திலே கர்த்தர்
கர்த்தர் அவனை கொண்டு போய் வைக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சிக்லாக்கிலே மாட்டி இருக்கலாம், ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டது இஸ்ரவேலுக்காக இருக்கலாம். உங்களுடைய தரிசனம் பெரிய காரியத்திற்காக இருக்கலாம். நீங்கள் பிறக்கும் போது ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற அந்த பதவி, இன்றைக்கு இருக்கிற அந்த சம்பளம், இன்றைக்கு இருக்கிற உயர்வு, அது உங்களுடையது அல்ல. அது உங்களுடையது அல்ல. உங்களுடையது பல மடங்கு மேலே. உங்களுடைய பிசினஸ் பல மடங்கு மேலே. உங்களுடைய உயர்வு பல மடங்கு மேலே. நீங்கள் இந்த தெருவிலே அல்ல, நீங்கள் உட்காரக்கூடிய இடம் வேறு இடத்துல. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அந்த சிக்லாக்கிலேயே வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த இடத்தை விட்டு உன்னை எடுத்து உனக்குரிய இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். உங்களுடைய இடத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய உயர்வை யார் பறித்து கொண்டார்களோ, யார் எடுத்து கொண்டார்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த இடத்தை மறுபடியும் நான் உனக்கு தருவேன். உனக்குரிய அந்த இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். உனக்குரிய மகிமை இடத்திற்கு உன்னை கொண்டு போவேன். அந்த ஒரு உயர்வை இந்த மாதத்திலே தேவன் எனக்கு கட்டளை இடுகிறதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நம்பர் 1, முதலாவதாக சத்துரு முந்திக் கொண்டதை நீ திருப்பிக் கொள்ளுவாய். நம்பர் 2, இரண்டாவதாக உனக்குரிய இடத்தை நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீங்க ஒன்று ராஜாக்கள்ல வாசிக்கும் போது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 8வது 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 8வது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எலியா ரொம்ப சோர்ந்து போய் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடந்து அங்க ஒரு கெபிக்குள்ள போய் ஒதுங்குறான். அந்த இடத்துல போய் மனசு சோர்வா இருக்குது, ரொம்ப பலவீனமா இருக்குது. ஒரு இடத்துல போய் சரி கொஞ்ச நேரம் இருக்கலான்னு போகும்போது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து, தேவனுடைய ஊழியக்காரனை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னா என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு இங்கே என்னடா வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ இருக்கக்கூடிய இடம் இங்கே கெபி இல்லை. நீ இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் மறைஞ்ச இடம் இல்லை. நீ இருக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? நீ ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்கணும். நீ மேலிடத்துல நிற்கணும். நீ உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கணும். நீ 10 பேருக்கு ஆலோசனை கொடுக்கிறவனா மாறணும். நீ 100 பேருக்கு சாட்சி உள்ளவனாய் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்திற்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த ஆள் அல்ல. இப்பொழுது இருக்கிற இடம் உங்களுக்குரிய இடம் அல்ல. இப்பொழுது இருக்கிற உயர்வு அது உங்களுக்குரிய உயர்வு அல்ல. உங்களுக்குரிய உயர்வு மேன்மையான இடம். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இடம் பெரிய இடம். அந்த இடத்திற்கு நேராய் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நகர்த்தி கொண்டு கடந்து போகிறார். அந்த இடத்திற்கு நேராய் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து இந்த மாதம் உங்களை கொண்டு போகிறார். நம்புறவங்க எஸ் ஆமேன். உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த எழுப்புதல் வரட்டும். ஆமேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஓ, நம்மை குறித்து கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள் அது பெரிய நினைவுகள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றதை விட நான் இருக்கிற இடம் எனக்குரிய இடமா அப்படின்றத நீங்க எப்பவுமே ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நீங்க இது இவ்வளவுதானா உங்களுடைய கெப்பாசிட்டி? இவ்வளவுதானா உங்களுடைய உயர்வு? இதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சாரா? இவ்வளவுதான் ஆண்டவர் உங்க கையில கொடுக்கறதுக்காக கர்த்தர் உங்களை உருவாக்குனாரா? நீங்க உங்களை கேட்டு பாருங்க. பலர் வேதம் சொல்லுகிறது விடாய்த்து போனபடினால் பலர் என்ன பண்ணினாங்கன்னா, அந்த ஆற்றை கடக்காமல் அவங்க நிறைய பேர் உட்கார்ந்துட்டாங்க.
இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அப்படி உட்காந்துடக்கூடாது, அப்படி உட்காந்துடக்கூடாது. கர்த்தர் தீர்க்கதரிசியை பார்த்து அதான் கேட்டாரு, உனக்கு இங்கே என்ன, உனக்கு இங்கே என்ன? சில நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் தட்டி கொடுப்பாரு, தட்டி கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லுவார். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நீங்கள் அப்படி இருக்கும்போது என்ன கேட்பார் அப்படின்னா, உனக்கு இங்கே என்ன வேலை? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை விட்டு தூரம் போன அந்த யோனா கப்பலுக்கு அடியில் போய் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டான். ஆனால் ஆண்டவர் ஒன்று தூங்க விட்டாரா? ஆண்டவர் ஒன்று தூங்க விட்டாரா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ இருக்க வேண்டிய இடம், நீ எதுக்கு வந்த, உன்னை நான் எதுக்கு அழைச்சேன்? இப்படி படுத்து படுத்து தூங்குறதுக்காக உன்னை அழைக்கல. நான் ஒரு மகா நகரமாகிய நினிவேவுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக உன்னை அழைச்சிருக்கிறேன். அதுக்காக தான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற இடம் அது உங்களுக்குரிய இடம் அல்ல. உடனே இந்த மாதமே ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்டு வல்லமையை கேட்டு, ஆண்டவரே எனக்குரிய அந்த இடத்திற்கு, எனக்குரிய அந்த இடத்திற்கு என்னை இந்த மாதம் நகர்த்தி கொண்டு போவீராக, என் பிள்ளையை தள்ளி கொண்டு போவீராக. உங்கள் மூத்த மகனை கர்த்தர் இந்த மாதம் அவனுக்குரிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போவாராக. அந்த தேங்கி கிடக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவாராக, மாற்றுவாராக, மாற்றுவாராக. இயேசுவே சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், ஆண்டவர் உங்களுக்காக தான் பிரதர் பேசுறாரு. சிஸ்டர், உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசுறாரு. இல்ல, உனக்குரிய இடத்தை சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய், நீ திருப்பி கொள்ளுவாய், நீ திருப்பி கொள்ளுவாய். சொல்லுங்க, ஆண்டவரே இது நடக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஆக்கீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றிலே எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பேன் என்றான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். அதன் நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரையிலும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீதிற்கு ஆண்டவர் வந்து ஏற்கனவே எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, அவனுக்கு வைத்திருக்கிற இடம் எருசலேம். ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு வீடை கட்டி தருவேன். எங்க வீடை கட்டி தருவேன்னு சொல்லல அப்படின்னா, சிக்லாக்கில் உனக்கு ஒரு வீடை கட்டி தருவேன், ஆகீஸின் இடத்துல நீ போய் கேளு, அவன் உனக்கு ஒரு இடம் தருவான் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லல. ஆனா இந்த தாவீது என்ன ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சிக்லாக் அவனுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த சிக்லாக் ஆண்டவர் கொடுத்தது இல்லை, இந்த சிக்லாக் வந்து அவனுடைய உழைப்பினால வந்தது அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆகீஸ் என்கிற எதிர் நாட்டு அந்த ராஜா அவன்கிட்ட போய் கெஞ்சி நின்றுக்கிறார். தாவீது, நான் உங்களுக்கு முன்னாடி ராஜதானியா இருப்பேன், ஆனா கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ணது ராஜாவா இருக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன், நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உங்களுடைய டிஸ்ட்ரிக்டுக்குள்ள, உங்களுடைய தேசத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமா நான் தங்குறதுக்கு ஒரு இடத்த மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. சொன்ன உடனே ஆகீஸ் வந்து சிக்லாக்கை, சரிப்பா நீ இதை வச்சுக்கப்பா, நீ இந்த இடத்துல கூடாரம் போட்டுக்கப்பா, நீ இந்த இடத்துல உன் மனைவி பிள்ளைகளோட உன் கூட வந்தவங்க எல்லாரையும் நீங்க அந்த இடத்துல வச்சுங்கன்னு சொல்லி ஆகீஸ் கொடுத்த இடம் தான் சிக்லாக். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எதை திருப்பி கொள்வாய் அப்படின்னா, ஆக்கீஸ் கொடுத்த இடம் அல்ல, மனிதர்கள் கொடுத்த இடம் அல்ல, நான் உனக்குரியதை, உனக்கு வேண்டியதை நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக சத்துரு முந்தி கொண்டதை ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் இந்த மாதம். நம்பர் 2, இரண்டாவது உங்களுக்கு உரியதை ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். நம்பர் 3, மூன்றாவது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். மனிதர்கள் கொடுத்தது அல்ல, மனிதர்கள் கொடுத்தது அல்ல, மனிதர்கள் கொடுத்ததிலே நாம் திருப்தியாக வேண்டியது இல்லை, மனிதர்கள் கொடுக்காவிட்டாலும் நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பதை
திரும்ப நீ பெற்றுக்கொள்ளுவாய். மனிதர்கள் கொடுக்கிறதற்கு நேராய் இதுவரையிலும் உங்களுடைய மனது இருக்கலாம், உங்களுடைய கைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆகீசிடத்திலே போய் எப்படி தாவீது கையேந்தி நின்னானோ அதே போல மற்றவர்கள் யாராவது இதை செய்ய மாட்டார்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, என்னுடைய கரத்தை இந்த மாதம் நீ காண்பாய். ஆண்டவருடைய கரத்தை இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உயர்வை நீங்க பார்க்க போறீங்க. மனிதன் கொடுப்பது அல்ல, மனிதன் கொடுக்கிறது கொஞ்சம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மடியிலே அழந்து போட போகிறார். கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவே, இந்த மாதம் உங்க கரத்தை நான் பார்க்கணும். எங்க அம்மாவுடைய கரத்தை நான் பார்த்துட்டேன், எங்க அப்பா கரத்தை நான் பார்த்துட்டேன், அதுல குறைவு உண்டாயிருச்சு. ஆனா உங்க கரத்தை இந்த மாசம் நான் பார்ப்பேன். அந்த கரத்துல குறைவு இல்லை, அது வந்துட்டே இருக்கும். அது என்னுடைய தேவைக்கு மிஞ்சி எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நம்புறவங்க முழு பலத்தோடு இயேசுவே, ஹல்லேலூயா, நான் அதை சகலத்தையும் 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 திருப்பி கொள்ளுவே. ஆமென். ஏசா தன் தகப்பனாரிடத்துல கேட்கும்போது என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, ஐயோ என்ன அப்பா, வந்துட்டேன், நான் நல்லா சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். இது வீட்டு கறி இல்லை, இது காட்டில் பிடிச்ச கறி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இதை சாப்பிட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு ஈசாக்கு இடத்துல ஏசா கொண்டு வர்றான். அப்போ அவங்க அப்பாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அவங்க அப்பா சொல்றாரு, ஐயோ, இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனது யாருப்பா? நான் சாப்பிட்டேனே, நான் சாப்பிட்டவனை ஆசீர்வதிச்சிட்டேனே. நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்களே. அப்பா நீ வரலையா? ஏசான்னு தானே வந்தாங்க, நீ வரலையா? வேதம் சொல்லுது. உடனே அவங்க அப்பாட்ட இந்த ஏசா கேட்குறாங்க, தகப்பனே, ஒரு ஆசீர்வாதமாகிலும் எனக்கு நீங்க மிச்சமா வைக்கலையா? ஒரு பிளஸ்ஸிங் கூட உங்கள்கிட்ட இல்லையா? இல்லையாப்பா, எல்லாத்தையுமே நான் அவனுக்கு கொடுத்துட்டேனே, உன்னை விட அவனை நான் பெரியவன் ஆக்கிட்டேனே, எனக்கு தெரியலையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாவை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஏசாவுக்கு கர்த்தர் ஒரு மலை நாட்டையே ஆண்டவர் தந்தார். நான் நம்புறேன், தகப்பனுடைய ஆசீர்வாதம், தாயினுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், யாரோ ஒருத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அது உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்கள் கவலையே படாதீங்க. சில சிக்கலாக்குகள் நமக்கு கிடைக்காமற் போவது நல்லது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில சிக்கலாக்கு நமக்கு இல்லாமல் போவது நல்லது, கிடைக்காம போவது நல்லது. சில சிக்கலாக்க ஆண்டவர் சுட்டரிக்கிறது நல்லது. சில சிக்கலாக்க ஆண்டவர் நமக்கு சுட்டரிக்கலைன்னா அதுவே நமக்கு விக்கிரக ஆராதனையாக மாறிடும். சிலர் கொடுத்த கிஃப்டை சிலர் ரொம்ப பத்திரமா வச்சுக்குவாங்க, அது திடீர்னு தொலைஞ்சோடனே நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. நான் சொல்கிறேன், அது தொலைஞ்சது நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அவங்களையே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் அது தொலைஞ்சிருச்சு. தொலைஞ்சதை தேடி போகாதீங்க. மனுஷன் கொடுத்த ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேடி போக வேண்டியதில்லை. கர்த்தர் இந்த இடத்துல தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். மனிதன் கொடுத்தது அல்ல, நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்த போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, என் தகப்பனார் பார்த்து என் தாயார் பார்த்து எனக்கு செஞ்சு வச்ச அந்த காரியத்தில் ஒரு பெரிய தோல்வியை நான் பார்த்துட்டேனே. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த இருதயம் கலங்கவே வேண்டாம், நான் உனக்கு திரும்ப தருவேன். தாவீது சகலத்தையும் திருப்பி கொள்ளுவான். ஆண்டவர் கொடுத்த ஒன்றையும் நான் இழப்பது இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சொல்லிட்டே எழும்பி நிற்கலாம், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கைகளை உயர்த்தி ஒரு 10 விசை இந்த வாக்கு தத்தத்தை திரும்ப சொல்லலாம். ஆமென். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென். உன்னிடத்தில் பறித்து கொண்ட அத்தனையும்
திரும்ப வரும். உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு திரும்ப வரும். சத்துரு வஞ்சிச்சது உங்களுக்கு திரும்ப வரும். நம்புறவங்க கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு ஹல்லேலூயா முழு பலத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தருகிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். உன்னிடத்திலிருந்து பறித்து கொண்டதை இந்த மாதம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். உங்களிடத்திலிருந்து போன அனைத்தும் இந்த மாதம் திரும்பி வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி வர முடியாது என்று நினைக்கலாம், இனி அது கிடைக்காது என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பேன். ஆமென். கடினமாய் இருக்கிற பார்வோனுடைய இருதயத்தை உனக்காக உன் பக்கமாய் நான் திருப்புவேன். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உன்னிடத்திலிருந்து போன அத்தனையும் உனக்கு திரும்ப வரும் என்று கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி Thank you Jesus. சத்துரு முன்பாக போய் பறித்து கொண்டது திரும்ப வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்குரிய இடம் திரும்ப வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த இடம் திரும்ப வரும். ஆமென். கரங்களை தட்டி மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்னை பரம்ப பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே கைகளை மேல தட்டி பெத்தே வானத்தில் வாசல் சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே. கைகளை மேல தட்டி பெத்தே பாடுவோம். என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும்
அதை பிடித்து சகலத்தையும் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்க. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த மாதம் ஆண்டவர் தெளிவா முகமுகமா பேசுறாரு, நேருக்கு நேர் பேசுறாரு. ஆமென். நம்முடைய கையை விட்டு பிடுங்கப்பட்டது அனைத்தையும் ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை மாதிரி யாரும் திரும்பி தரவே முடியாது. 3 காரியத்தை மறக்காதீங்க. திரும்ப திரும்ப முடிஞ்சா இன்னைக்கு முழு ஒர்க்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேவை ஜபத்திலேயே நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, உபவாசத்திலேயே ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். எதை ஆண்டவர் நமக்கு திரும்பி தரப்போறார் அப்படின்னு சொன்னா, சத்துரு முந்தி கொண்டதை நமக்கு திரும்ப தருவார். ஆமே. எனக்குரியது, ஆனா எனக்கு முன்னாடி யார் எடுத்திருக்கான்? சத்துரு கையில் இருக்குது, அவன் பிடுங்கி வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் முந்தி போனால் நீ பயப்படாத, உனக்குரியதை அவன் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய நிறைய ஆசீர்வாதத்தை பிசாசு பிடுங்கிட்டான் பாஸ்டர். பிசாசு கையில வச்சிருக்கிறான், அவன் தரமாட்டேங்கிறான், அவன் கையில அது இருக்குது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, எம்மாத்திரம் எனக்கு கர்த்தர் கொடுக்கறத அவன் பிடுங்கி வைக்க முடியாது. அவன் கையிலிருந்து திருப்ப தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் போது பொன்னையும் பொருளையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்து, தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்க வச்சுக்குங்க, எடுத்துட்டு போயிருங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கொண்டு வாலண்டியரா கொடுத்தாங்களாமா. அப்போ வேதம் சொல்லுகிறது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனத்தை கொடுக்கிறவன் அவனே புடுங்கி சாப்பிட்றவன். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, அவன் புடுங்கி சாப்பிட்றவனா இருந்தாலும் உன்னுடையதை அவன் புடுங்கி வச்சிருந்தா அவங்கிட்ட புடுங்கி உனக்கு தருவதற்கு, நமக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு திருப்பி தருவேன், நான் உனக்கு திரும்ப தருவேன். எதை திரும்ப தருவேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு உரியதை நான் உனக்கு திரும்ப தருவேன். எனக்குரியதை ஆண்டவர் தருவார், எனக்குரியது மறுபடியும் என்னிடத்திலே வரும். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண அந்த உயர்வை நிச்சயமா நீங்க அடைவீங்க. அதான் இந்த பிரேயர் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் நம்மோட பேசினார், துவங்கும் போதே ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, உனக்குரிய இடத்தை கண்டுபிடிச்சிரு, உங்களுக்குரிய இடத்தை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் வாக்கு கொடுத்தார். நம்முடைய கையில யார் கொடுத்த கிஃப்டை நம்ம தொலைச்சிருந்தாலும் அவர் கொடுத்த கிஃப்டை ஆண்டவர் சொல்கிறார், அதை உனக்கு நான் திரும்ப தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நீர் செய்த அதிசயமான காரியத்திற்காக நன்றி, உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 1ஆம் தேதி திருச்சபையில் நிற்கிற பிள்ளைகளுக்காக, ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த மாதம் நீர் வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, இந்த வார்த்தை மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது உங்க வார்த்தை, உங்க வார்த்தை, உங்க வார்த்தை மாறாது, உங்க வார்த்தை மாறாது. உங்க வார்த்தை வானமும் பூமியும் மாறி போகலாம், ஆனா கர்த்தாவே உங்க வார்த்தை ஒரு நாளும் மாறாதுப்பா, ஒரு நாளும் மாறாது. நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற எத்தனை பிள்ளைங்க இந்த வார்த்தை எனக்குரியது, என்னோட ஆண்டவர் பேசினதுன்னு சொல்றாங்களோ, அவங்க தலை மேல இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. யாராருக்கெல்லாம் இந்த வார்த்தை போய் சேரணுமோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை போய் சேரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு போய் சேருங்க ஆண்டவரே. நன்றி. இந்த வார்த்தை இந்த மாதம் அப்படியே நடப்பதாக. எங்கள் பிள்ளைகள் சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை அனைத்திலையும் ஆண்டவருடைய கரம் இந்த மாதம் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க தசம பாகத்தில் உண்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு நிறைய கொடுக்கிற பிள்ளைகள் அவங்க மாறட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த ஊழியத்தை இந்த மாதம் தாங்குகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பல மடங்கு அவர்களை பெருக பண்ணுங்க ஆண்டவர். மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்